ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டிலே ஹேர் ஆயில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, கருவேப்பிலை, ரோஸ்மெரி, சின்ன வெங்காயம், பெரிய நெல்லிக்காய் 2, வெட்டி வேறு, கருஞ்சீரகம், மருதாணி இலை, கரிசலாங்கண்ணி, ஊற வச்ச வெந்தயம், அவரிப்பொடி. இது எல்லாமே தான். இதை வச்சு நம்ம எப்படி ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது எல்லாமே நம்ம வீட்டுக்கிட்டே கிடைக்கும். அப்படி கிடைக்கலனா பக்கத்தில் இருக்க நாட்டு மருந்து கடை, இந்த சின்ன சின்ன ஸ்டோர்ஸ்லாம் கூட இப்போ எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இப்போ ஆன்லைனில் கூட எல்லாமே கிடைக்குது. உங்களுக்கு எதனா தேவைன்னா நீங்கள் ஆன்லைனில் கூட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஆனால் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது. ட்ரைடு இல்லை பவுடர் அந்த ஃபார்மேட்டில் தான் கிடைக்கும். பட் அப்படி இருந்து யூஸ் பண்ணாலும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பட் நாங்கள் எங்கள் வீட்டுக்கிட்டே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறதுனாங்க நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்க இன்க்ரீடியன்ஸ் எடுத்து நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதில் வெட்டி வேறு, ரோஸ்மெரி, கருஞ்சீரகம் இந்த 3 பொருளை தவிர்த்து மற்ற எல்லா பொருளையும் மிக்சியில் போட்டு எடுத்து ஒரு கொரன்னு பேஸ்ட் மாதிரி இல்லை, ஒரு கொரன்னு ஒன்றும் அதிகமாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த 3 இன்க்ரீடியன்ஸ் மட்டும் நம்ம அரைக்க தேவையில்லை. மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஒரு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அவரை பொடியை இதில் போடக்கூடாது. இப்போ வாங்க மற்ற பொருள் எல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி தாங்க அரைக்கணும். இப்போ அடுப்பை பற்ற வச்சு கடாயை எடுத்து அடுப்பில் வச்சிடணும். மோஸ்ட்லி இரும்பு கடாயில் காய்ச்சினா நல்ல பெனிஃபிட் இருக்குங்க. ஆனால் என்கிட்ட இரும்பு கடாய் இல்லாதனால நான் சில்வர் கடாயிலே காய்ச்சிறேன். 1/2 லிட்டர் சுத்தமான செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் எடுத்து ஊற்றிக்கணுங்க. நம்ம செக்கில் ஆட்டின எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். மற்ற எண்ணெய்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு பெனிஃபிட் கிடைக்காதுங்க. சுத்தமான செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் 1/2 லிட்டர் எடுத்துக்கணுங்க. அதுக்கு 50 ml நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். நல்லெண்ணெய் 50 ml விளக்கெண்ணெய் ஊற்றிக்கணும். கேஸ்ட்ரோல் ஆயில் என்கிட்ட இல்லை, அதனால நல்லெண்ணெய் மட்டும் தான் நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். பட் உங்ககிட்ட விளக்கெண்ணெய் இருந்ததுன்னா நீங்கள் விளக்கெண்ணையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. விளக்கெண்ணெய் போட்டாலும் இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. என்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு நான் எப்படி எண்ணெய் காய்ச்சதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேங்க. தேங்காய்ண்ணையும் நல்லெண்ணையும் நல்லா கொஞ்சம் காயணுங்க. ரொம்ப காயக்கூடாது. லைட்டாக சின்ன சின்ன பபிள்ஸ் வந்தால் கூட போதுங்க. இது கூட லைட்டாக சின்ன சின்ன பபிள்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ரொம்ப எண்ணெயை காயவும் விட்டுறக்கூடாது, காயறதுக்கு முன்னாடியும் போடக்கூடாது. குட்டி குட்டி பபிள்ஸ் வர வரைக்கும் ஒரு 2 நிமிட்ஸ் வெயிட் பண்ணால் போதுங்க. அதுக்குள்ளே காஞ்சிரும். நீங்கள் எண்ணெய் காய்ச்சது ஃபுல்லாகவே மீடியம் ஃப்ளேமில் தான் காய்ச்சணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஒரு மாதிரி எண்ணெயிலேருந்து புகை வர ஸ்டார்ட் ஆகுங்க. இப்போ பாருங்கள், குட்டி குட்டி பபிள்ஸ் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சிங்களா. இப்போ அந்த அரைச்சி வச்ச அந்த கொரன்னு நம்ம ஒன்று அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, பேஸ்ட்டு மாதிரி, அதை எடுத்து இப்போ எண்ணெயில் போட்டுணுங்க. எண்ணெயில் போடும்போது ரொம்ப எண்ணெய் காய்ச்சிச்சுன்னா மேலெல்லாம் தெறிக்க ஆரம்பிச்சிடணுங்க. இது கூட நீங்கள் தண்ணியெல்லாம் ஊற்றிடக்கூடாது. தண்ணியே ஊற்றாமல் அரைச்சி எடுக்கணுங்க. அப்போ தான் எண்ணெயில் போடாமல் தெறிக்காமல் இருக்கும். இப்போ இதை போட்டோடனே எண்ணெய் காஞ்சிட்டு நல்லா ஒரு மாதிரி இப்போயே நுர வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இது கூடவே நம்ம வெட்டி வேறு, ரோஸ்மெரி, கருஞ்சீரகம் இது 3யுமே போட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா கிண்டி விடணுங்க. கரண்டி வச்சு நீங்கள் கிண்டலைன்னா பொங்கி வந்துடும். அதனால நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. இல்லைனா அடி பிடிக்கிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே நல்லா பொங்கி வருங்க. பொங்கி வந்து அந்த பொங்கினதெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நல்லா கொதிச்சு பபிள்ஸ்லாம் ஸ்டாப் ஆயிரும். அந்த ஸ்டாப் ஆகிற டைமில் அவரைப்பொடியை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சிடணுங்க. இதை உடனே யூஸ் பண்ண முடியாது. 3 days அப்படியே இருக்கணும். அப்போ தான் நம்ம போட்டிருக்க அந்த ஐட்டம்ஸில் இருக்க அந்த இன்க்ரீடியன்ஸும் நல்லா அந்த எசன்ஸ்லாம் இறங்கும் ஆயிலில். அது இறங்கினதுக்கப்புறம் நம்ம அதை யூஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு ஃபுல் பெனிஃபிட்டும் கிடைக்கும். அதனால 3 days அப்படியே அதை விட்டுணுங்க. எதுவுமே பண்ணக்கூடாது, டச்சே பண்ணக்கூடாது. 3 நாளைக்கு அப்புறம் நல்லா வடிகட்டிட்டு அந்த வேஸ்ட்டு கூட நம்ம வேஸ்ட் பண்ண வேணாங்க. அந்த வேஸ்ட்டும் நம்ம நாளைக்கு நல்லா தேய்ச்சி குடிச்சோன்னா அதில் கூட நல்ல பெனிஃபிட் இருக்குது. முடி கொட்டுறது ஃபுல்லாகவே ஸ்டாப் ஆயிரும். இப்போ இந்த எண்ணெயை தேய்ச்சவொடனே எதிர்பார்க்கக்கூடாதுங்க ரிசல்ட். ஒரு 3 months வெயிட் பண்ணணும். 3 months வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணால். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.